என் இனிய நல் உள்ளங்களே, இதோ நாம் இன்று 10/9/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை தினமும் தட்டி எழுப்பி நமக்கு அதிகாலை வேளை நம்மை புதிய ஒரு விடியலை சந்திக்க வைத்து இரவு முழுவதுமாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தியமைக்காக நாம் நன்றி செலுத்தி இந்த புதிய நாளை ஆரம்பிக்கும்போது நல்ல எண்ணங்களையும் நல்ல தீய நாட்டங்களை விட்டுவிட்டு நல்ல எண்ணங்களில் நாம் வாழும்படியும் நல்ல இறைவன் பக்தியில் நாம் வளரும்படியும் இந்த நாளை நல்லபடி நாம் கடக்கும்படியும் நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். அதேபோல் நாம் தொடர்ந்து சங்கீதத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். அந்த சங்கீதத்தில் நாம் இன்று வாசிக்க இருப்பது 104, 16, 17, 18. ஆண்டவரின் மரங்களுக்கு லெபனோனில் அவர் நட்ட கேதுரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது. அங்கே பறவைகள் கூடுகள் கட்டுகின்றன. தேவதாரு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன. உயர்ந்த மலைகள் வரையாடுகளுக்கு தங்கும் இடமாகும். கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகலிடமாகும். இவைகளுக்கெல்லாம் உணவளித்த இறைவன், இவைகளையெல்லாம் பாதுகாத்த இறைவன். அவர் பார்வையில் விலையேற பெற்றவர்களாக உருவாக்கப்பட்ட மனிதர்களை அவர் ஒருபோதும் விடுவதில்லை. நாம் தீய எண்ணங்களோடும் தீய நாட்டங்களோடும் நாம் வாழ்வதால் தான் கட்டுக்கடங்காத பாலுணர்வு, பரத்தமை, ஒழுக்கக்கேடு இவற்றிலிருந்து உலக போக்கிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்று தான் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு நல்ல ஒரு படைப்பாக படைத்தார். ஆனால் நாமோ இதோ இந்த மரங்களும் பறவைகளும் மிருகங்களும் இவற்றை விட நாம் வேறு விதமாக மாறிக்கொண்டல்லவா இருக்கின்றோம். அதனால் இறைவனின் பார்வையில் நாம் விலைவேற பெற்றவர்களாக வாழவும் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய புனிதர்களாக வாழத்தானே நாம் அழைக்கப்பட்டோம். இந்த கொலேசியர் சொல்வது போல அதேபோல் இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் நமக்கு சீடர்கள் மீது பார்வையை பதிய வைத்த இறைவன் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றார். ஏழைகள் இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள். இப்பொழுது பட்டினியாய் இருப்பவர்களே நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் என்றார். ஆனால் மானிட மகனை வெறுத்து ஒதுக்கி நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். அதான் நமக்கு சம்டைம்ஸ் நம்ம யாரையுமே நம்ம முழு மனசோடு நம்ம ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நாம் வாழ இறைவன் நமக்கு இந்த ஒரு அழகான வசனங்களை தந்திருக்கிறார். அதே போல் மத்தேயு நற்செய்தியில் மலைமேல் ஏறி ஏழையோர் என போதித்த இயேசுவை லூக்கா அவர் சமவெளி பகுதியில் மக்களோடு மக்களாக நின்று ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என உரையாடுவதாக குறிப்பிடுகின்றார். இது அவர் மக்களோடு கொண்ட நெருக்கத்தையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்துகிறது. உலக ஆசைகளுக்கு இறையரசின் மதிப்பீடுகளுக்கும் இடையேயான வேறுபாடு இங்கே தெளிவுபடுத்துகின்றது. இறையரசை உடைமையாக்க விரும்பும் எளியோரின் நற்குணங்களும் அவர்களின் கைமாறும் குறிப்பிடப்படுகின்றன. கடவுளையும் கடவுளை சார்ந்தவற்றையும் தேடும் ஏழைகள் பேறு பெற்றவர்கள் எனும் வாக்குறுதி நமக்கானதோர் அழைப்பு. வேற்றுமைகளும் சமூக முரண்களும் கொண்ட இன்றைய சூழலில் சமத்துவம் சமுதாய படைக்கப்பட்ட இயேசு நமக்கு விடுக்கும் அழைப்பு இது. ஏழைகளின் சார்பாக நின்று கடவுளை தேடுவோம். இறையரசை நமதாக்குவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஏழை யார்? உனக்கு பக்கத்தில் இருப்பவர், உன் எதிரில் இருப்பவர், உன் பின்னில் இருப்பவர், உன் முன்னில் இருப்பவர், இதுபோல் நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் உன் முன் இருப்பவர் ஒரு பணக்காரராக இருக்கலாம், உன் பின் உன் வலப்புறம் இடப்புறம் பணக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் எங்கு ஏழைகள் உள்ளனரோ அந்த இடத்தை தான் அன்னை தெரேசா தேர்ந்தெடுத்தார். அவர் அந்த கான்வெண்ட்டை விட்டு வெளிவரும்போது அவர் கையில் இருந்தது ஒரே ஒரு 5 ரூபாய் என்று 5000 கன்னியர்கள் 113 கான்வென்ட்டுகள் கண்ட்ரியில் அதற்கெல்லாம் காரணம் அவர் இறைவனையே நேசித்தார். அதே போல் ஏழைகளை தேடி சென்றார். அவர் தேர்ந்து கொண்டது ஒரு சாதாரண உடை,
இதுபோல் எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாத வாழ்வு. நாம் இந்த உலகத்தில் ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று அன்று இறைவன் சொன்னது அன்னை தெரேசாவின் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியாது. அதனால்தான் ஏழைகளையே தேடி சென்றார். அவர் விரும்பியதும் ஏழைகளே, அவர் வாழ்ந்ததும் ஏழைகளோடு. அவரால் எத்தனை ஏழைகள் உணவு உண்டார்கள், எத்தனை ஏழைகள் சுகமாக்கப்பட்டார்கள், எத்தனை ஏழைகள் மருத்துவ வசதியின்றி சாகும் தருவாயில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்பட்டது. நாம் நம்மிடம் இருப்பதை ஒரு பகுதியாவது ஒரு ஏழைகளுக்கு கொடுப்போம். ஒரு பணக்காரர் எப்படி தன் வாழ்நாளில் எல்லாவற்றையும் 65% ஏழைகளுக்கு கொடுத்து அந்த ஒரு ஏழைகளை உருவாக்கினாரோ, தன்னிடம் உள்ளவற்றையெல்லாம் எப்படி ஏழைகளுக்கு எழுதி வைத்து மறித்தாரோ, நம்மால் முழுசாக கொடுக்கவில்லை என்றாலும் கடவுள் கொடுப்பதில் ஒரு கிள்ளியாவது கொடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.